கோ பூஜை செய்வது எப்படி மற்றும் செல்வம் அதிகரிக்க மாட்டுப் பொங்கல் அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கல் ஆனது விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளன்று மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு பொட்டு வைத்து கழுத்தில் மாலைகளை அணிவித்து பொங்கல் வைத்து பூஜைகள் செய்வோம். இந்த பதிவில் கோ பூஜை செய்வது எப்படி மற்றும் செல்வம் அதிகரிக்க கோமாதா மந்திரங்கள் மற்றும் தீப முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். கோமாதா பூஜையை அனைவரும் செய்யலாம். எந்த ஜாதி மதம் மொழியும் தடையாக இல்லை. உருவ வழிபாடு இல்லை என சொல்லும் மதத்தினர் கூட கோமாதா பூஜையை மாதம்தோறும் செய்து செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். கோ பூஜையை செய்வதால் பணக்கஷ்டம் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கெட்ட சக்திகள் நெருங்காது, முற்பிறவியில் செய்த பாவங்கள் விலகும், நீண்ட கால மனக்குறைகள் விலகும். கோமாதா பூஜையை செய்ய பக்தியும் நம்பிக்கையும் முக்கியமாகும். பூஜை செய்யும் முறை: முதலில் பசுவை அழைத்து வர வேண்டும். அதன் மீது பன்னீர் தெளித்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதன் நெற்றியில் வைக்க வேண்டும். பசுவின் கழுத்தில் மாலை அணிவிக்க வேண்டும். பிறகு பசுவிற்கு புத்தாடை சாற்றி அகத்திக்கீரை, சர்க்கரை பொங்கல், பழ வகைகள் போன்றவற்றை ஆகாரமாக தர வேண்டும். நெய்விளக்கில் பசுவிற்கு ஆரத்தி எடுத்துவிட்டு விழுந்து வணங்க வேண்டும். கோமாதா 108 போற்றியை பக்தியுடன் மனதை ஒரு முகப்படுத்திச் சொல்ல வேண்டும். 108 போற்றி முடித்தவுடன் மீண்டும் ஒருமுறை நெய் தீபத்தால் ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு 3 முறை பசுவை வலம் வந்து விழுந்து வணங்க வேண்டும். பசுவை வலம் வந்து வணங்கி மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு வழங்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் பசுமாடு விரும்பும் ஆகாரத்தை நிறைய வைத்து பசுவினை திருப்தி செய்ய வேண்டும். அவரவர் விருப்பம்போல கோமாதாவை முப்பெரும் தேவியாக நினைத்து 108 அல்லது 1008 போற்றித் துதிகளை உச்சரித்தும் வழிபடலாம். இப்படிச் செய்வதால் பல யாகங்கள் செய்த பலனும் பல புராதன கோவில்களுக்குச் சென்று தெய்வத்தை வணங்கிய பலனும் ஒரு சேரக் கிடைக்கும். மாட்டுப் பொங்கல் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன? மாடு வைத்திருப்பவர்கள் இந்த பூஜை செய்வார்கள். மாடு இல்லாதவர்கள் என்ன செய்வது என்ற கேள்வி இருக்கும். மாடு இல்லாதவர்கள் மாடுகளை பார்க்க முடிந்தால் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். இதுபோல் வாங்கி கொடுப்பது தேவர்களின் அருள் முழுமையாக கிடைக்கும். எனக்கு இதுபோல வாங்கி கொடுக்க முடியாது என்பவர்கள் கீழே கூறியுள்ள தீப முறையை பின்பற்றலாம். பஞ்சகாவிய விளக்கு. இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுவதால் அற்புதமான பலனை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் மாட்டுப் பொங்கல் அன்று ஒரு முகமாகவோ அல்லது 5 முகமாகவோ தீபம் ஏற்ற வேண்டும். என்ன மந்திரம் சொல்வது என்று நான் எழுத்து மூலமாக இங்கு காண்பித்துள்ளேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கோ பூஜை செய்யும் போது சொல்ல வேண்டிய முதல் மந்திரம்: ஓம் சுசீலாயை நமஹ, ஓம் மாகா ரூபிணியை நமஹ, ஓம் சகல சம்பத்தாரிணியை நமஹ, ஓம் சர்வ மங்களாயை நமஹ. காமதேனு காயத்ரி மந்திரம்: ஓம் சுபகாயை வித்மஹே காமதாத்ரியை சதீமஹி தந்தோதேனு பிரசோதயாத். பசு காயத்ரி மந்திரம்: ஓம் பசுபதயேச வித்மஹே மகா தேவாய தீமஹி தந்தோ பசுதேவி பிரசோதயாத். கோ பூஜை 108 போற்றிகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், அதையும் போய் பாருங்கள். எல்லா தெய்வங்களையும் தன்னுள் அடக்கியதாக கருதப்படுவதால் பசுவை கோமாதா என தெய்வமாக வழிபடுகிறோம். மேல் கூறியுள்ள மந்திரத்தை முறையாக கூறுங்கள். இல்லையென்றால் உங்களால் எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை கூறுங்கள். நீங்கள் இந்த மந்திரத்தை கூறுவதால் செல்வநிலை உயருவதை காணலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எந்த விஷயத்தையும் முழு நம்பிக்கையுடன் செய்தால் அதற்கான பலனை முழுமையாக பெறுவீர்கள். அதனால் இந்த மந்திரத்தையும் முழு மனதுடன் செய்து அதற்கான பலனை காணுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.